السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை SIR சிறப்பு தீவிர திருத்தம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் وَأَعِدُّوا لَهُمْ مَا اسْتَطَعْتُمْ مِنْ قُوَّةٍ وَمِنْ رِبَاطِ الْخَيْلِ تُرْهِبُونَ بِهِ عَدُوَّ اللَّهِ وَعَدُوَّكُمْ وَآخَرِينَ مِنْ دُونِهِمْ لَا تَعْلَمُونَهُمْ اللَّهُ يَعْلَمُهُمْ وَمَا تُنْفِقُوا مِنْ شَيْءٍ فِي سَبِيلِ اللَّهِ يُوَفَّ إِلَيْكُمْ وَأَنْتُمْ لَا تُظْلَمُونَ என்று குறிப்பிடுகிறான். மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க தயாராகுங்கள். மஸ்ததஅத்தும் மின் குவத்தின், உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த அளவிற்கு. ஒமிர் ரிபாத்தில் கைலி துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வதுவக்கும், அல்லாஹ்வினுடைய எதிரிகள் மற்றும் உங்களினுடைய எதிரிகளை அச்சமூட்டுவதற்காக, அவர்களுடைய இதயத்தில் பயத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் கட்டி வளர்க்கக்கூடிய, யுத்தத்திற்காக கட்டி வைத்திருக்கக்கூடிய குதிரைகளை, பிற ஆயுதங்களையும் நீங்கள் தயார்படுத்துங்கள். وآخرين من دونهم, உங்களினுடைய விரோதி அல்லாஹ்வினுடைய விரோதி மாத்திரமல்ல, அவர்கள் அல்லாத சிலருக்காகவும் நீங்கள் தயாராக வேண்டும். லா தஅலமூனஹும், அந்த நம்முடைய விரோதிகள் அல்லாத சிலர் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹு யஅலமுஹும், அவர்களை அல்லாஹ் அறிவான். வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபீ சபீலில்லாஹி யுவஃப இலைக்கும், அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் எதையெல்லாம் செலவழிக்கிறீர்களோ அதற்காக உங்களுக்கான நிறைவான கூலியை வழங்கப்படும். வந்தும் லா துதுலமூன், நீங்கள் அநீதம் இழைக்கப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு அநீதம் இழைக்க மாட்டேனா, நீங்க தயாராகுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், உங்களினுடைய எதிரி அல்லாஹ்வுடைய எதிரி, இந்த தீனுக்காக எதிராக இருக்கக்கூடியவர்கள், இந்த இருவரை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இருவரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அல்லாஹ்வுடைய எதிரி எல்லாம் நம்முடைய எதிரி தான். இந்த தீனை அழித்துவிட வேண்டும், இஸ்லாமை இந்த மண்ணில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்று
கருதக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய எதிரியும் நம்முடைய எதிரியும் தான். வஆகரீன மின் தூனிஹிம், அவர்கள் அல்லாமல் உங்களோடு சில பேர் இணைந்து கொண்டிருப்பார்கள். சில பேர் நம்மாலு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் அது அவன் ஆளா இருப்பான். சிறுபான்மையினருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொல்லுவார்கள், ஆனால் சிறுபான்மையினரை அடகு வைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு அதெல்லாம் அரசியல் நிறைய பார்க்கிறோமா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க. வஆகரீன மின் தூனிஹிம், சில பேர் எதிரிகள் என்பது தெளிவா தெரிஞ்சிடும். சில பேர் உங்களோட இருப்பாங்க, உங்களுக்காக குரல் கொடுப்பதாக அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்காக துணை நிற்பதாக சொல்லுவார்கள், உங்களிலே சிறைப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளை வெளியாக்குங்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கும் இடையிலே, அந்த அவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய உங்களுடைய எதிரிகளுக்கும் இடையிலே தொடர்புகள் மறைமுகமாக இருக்கும். எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரொம்ப அற்புதமா சொல்றாங்கிறத பாருங்க. நம்முடைய சமூகம், குறிப்பாக இளைஞர் சமூகம், இதனை கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய அரசியல் மிக ஆபத்தான ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பொல்லாத்தனத்தை இந்த ஒன்றிய அரசு முஸ்லிம்களின் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்பதை தெரிந்தும் கூட நாங்கள் முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொண்டே அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள், நாங்கள் தேர்தலுக்காக மட்டும்தான் நிற்போம், கொள்கைக்காக அல்ல என்றெல்லாம் பேசுவாங்க. அப்படி இனிமேல் பேசக்கூடியவர்களும் உருவாகி இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதற்கான ஆயத்தத்தில் நீங்கள் இருங்கள் என்கிறான் அல்லாஹ். நமக்கு இந்த மண்ணிலே ஒரு பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல, நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ராகத்தா. உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை பள்ளிகள் அகற்றப்பட்டிருக்கிறது, ஒரு பாபரி தான் நமக்கு தெரியும். ஆனால் பல பள்ளிகள் இடிக்கப்பட்டு விட்டன, பல மதரசாக்கள் துடைக்கப்பட்டு விட்டன. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? மீடியாக்கள் அதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய தயார் நிலையில் இல்லை. அது அநீதம் என்பது அவர்களுக்கு தெரியும், அந்த மீடியாக்காரர்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை எதிர்த்து பேசக்கூடிய, அது தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய அல்லது வெளியிலே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றலோ சக்தியோ அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அதை இழந்து விட்டார்கள். நாம் அப்படி வெளியிலே சொன்னால் நமக்கு எத்தகைய நிலை ஏற்படும் என்பது அவர்களுக்கு தெரியும். அச்சுறுத்தல், ஈடி, இவைகளை போன்ற, அதே மாதிரி ஆசை ஊட்டல். நீங்க இங்க வந்துருங்க, உங்களுக்கு பெரிய பதவியை தர்றோம், நீங்க எங்களோட சேருங்க, இத்தனை 1000 கோடி உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிடறோம், 10,000 கோடி 20,000 கோடியை தர்றோம், உங்களுக்கான கவர்னர் பதவி தயாராக இருக்கிறது, அல்லது நியமன எம்பி பதவி தயாராக இருக்கிறீங்க, போட்டி போட தேவையில்லை, உங்களை நாங்கள் எம்பி ஆக்குறோம் என்ற ஒரு கேவலமான இழிநிலையான அரசியல் இந்த மண்ணிலே நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய நிலை என்ன? இப்போது நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க எப்படி இருக்கணும். நம்ம இருக்க போறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல, ஆனா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், மஸ்ததாத்தும் வஐது லஹும் மஸ்ததாத்தும், உங்களால் முடிந்தவரை நீங்கள் தயாராகுங்கள், நீங்கள் தயாராகியே ஆக வேண்டும். உங்களை சித்தப்படுத்திக் கொள்ளுங்கள், வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். எதற்கா அல்லாஹ் அந்த காலத்திலிருந்தே சொல்லிட்டு வர்றான். அவன் குறிப்பிடும் போது மின் குவத்தின் ஒமிர் ரிபாத்தில் கைலி, அன்னைக்கு விரைந்து தாக்கக்கூடிய ஒரு வாகனம் என்று சொன்னால் குதிரை தான். தரையில் நின்று போராடுவாங்க, குதிரை மீது ஏறி நின்று போராடுவார்கள், ஒட்டகத்தின் மீது ஏறி நின்று போராடுவார்கள். இதுல ஒட்டகத்தில் நின்று உட்கார்ந்து போராடுவாங்க, குதிரையில் உட்கார்ந்து போராடுவாங்க, தரையில் நின்று போராடுவாங்க. இந்த 3 வகை இருந்தது. அதில் எளிதானதும்
எதிரிகளை கலக்கம் செய்யக்கூடியதும் எது என்றால் குதிரையிலிருந்து போராடுவது. குதிரைகள் யார் பக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவது எளிது. அப்படி ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு அணு ஆயுதங்களை வைத்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நவீன போர் விமானங்கள், நவீன போர் கப்பல்கள், போர் மூழ்கி கப்பல், நீர்மூழ்கி கப்பல்கள், இதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவங்க மிக எனிசிவாங்க. ஸ்கட்டு, ஏவுகணைகள், இவைகள் எல்லாம் யாரிடத்தில் வலிமையாக இருக்கிறதோ அவங்க வெற்றி பெறுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் யாரிடத்தில் குதிரை வீரர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் மிக வெற்றியை எளிதாக சந்தித்து விடுவார்கள் என்ற கருத்து இருந்தது. அது உண்மையும் கூட. ஏன்னா நேருக்கு நேரு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குதிரையில் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கலாம். மேலே உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது கீழே வெட்டுறவன லேசு, கீழே உள்ளவன் மேலே வெட்டுறவன கஷ்டம். வேற உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு கல்லை தூக்கி மேலே போடுங்க, அது எவ்வளவு தூரம் வேகமா போகும். ஆனா மேலே இருந்து கீழே இறங்க ரொம்ப குயிக்கா வந்துடும். அதே மாதிரி குதிரையில இருந்து தாக்கும் பொழுது அந்த எதிரிகளினுடைய தாக்குதல் மணலிலே இருக்குமையானால், பூமியிலே நின்று தாக்குவார்களேயானால் அது கஷ்டமானதுதான். குதிரை வீரர்கள் மிக லேசா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க, வெட்டி வீசிட்டு போயிடுவாங்க, சரசரன்னு வெட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் அல்லாஹ் சொன்னான், ஒமிர் ரிபாத்தில் கைலி, யுத்தத்திற்காக நீங்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய குதிரைகளை ஆயத்தம் செய்யுங்கள் என்கிறான். இப்ப நம்மகிட்ட குதிரை இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப எப்படி நாம் அந்த போராடுவது, இந்த மண்ணிலே நம்முடைய இருப்பை தற்காத்துக் கொள்வது எப்படி? இது நம் மண், நாம் பிறந்த மண், நம்முடைய வாப்பாமார்கள் பிறந்த மண், உம்மாமார்கள் பிறந்த மண், அவர்களுடைய தந்தையார், அவர்களுடைய தந்தையார், அவர்களுடைய தந்தையார், தாயார், தாயார் என்று பல தலைமுறைகளாக இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் நாம். கடந்த காலத்திலே வெள்ளையர்களை அச்சுறுத்தியவர்கள் நாம், அதட்டியவர்கள் நாம். எத்தனை வரலாறுகள் இருக்கிறது. இந்த மண்ணுக்காக நாம் சிந்திய இரத்தம் எத்தகையது, இந்த மண்ணுக்காக நாம் கொட்டி கொடுத்த செல்வங்கள் எத்தகையது. அந்த பட்டியல் எல்லாம் நீளமானது. கடந்த சுதந்திரத்தின காலகட்டத்திலே இந்த ஜும்மாவிலே அது குறித்து சுருக்கமாக நாம் பேசியிருந்தோம். பல உலமாக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய மனதிலே வர வேண்டும். நாம் எல்லாம் ஒன்றுபட்ட சக்தியாக திரள வேண்டும். இல்லையெனில் இன்னொரு உத்தரப்பிரதேசமாக இது மாறுவதற்கு ரொம்ப தூரம் இல்லை. அப்படியான சதி திட்டங்கள் அண்டர் கிரவுண்ட் சொல்லுவோம் இல்லையா, அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு சில தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன விலையும் கொடுப்பார்கள். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தவறான வருமான கணக்கை காட்டியதை தவிர்த்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல கொலை குற்றங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் பல தலைவர்கள். அதிலிருந்து தங்களை தற்காத்து, அந்த ஈடையில் இருந்தும் சிறைவாசத்திலிருந்தும் தற்காத்துக் கொள்வதற்காக யாரையும் பணயம் வைப்பதற்கு இந்த தமிழகத்தில் பல தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள். யாரை வேணுமானும் பணயம் வச்சிருவாங்க. முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, அது எந்த ஆளா இருந்தாலும், இந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை இல்லாத நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கட்சியையே அடக வைத்தாலும் கூட தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அவங்க சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவும் அவங்களுக்குன்னு இவங்க என்ன செய்வாங்க, வாய்க்கரிசி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அத்தகைய அளவுக்கு நம்மிடம் இருந்து சம்பாதித்த, நம்மிடம் இருந்து கொள்ளையடித்த பணங்கள் நிறைய இருக்கிறது அவர்களிடத்திலே. எதையும் வைத்து நாம் பணத்தை வைத்து சாதித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவனுடைய மால், அவனுடைய செல்வம் அவனை காப்பாற்றாது, அவனை ஒரு கட்டத்தில் சிக்க வைப்போம் என்கிறான் அல்லாஹ். அப்படி இந்த அநியாயம் இழைக்கக்கூடியவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த இஸ்லாமிய சமூகத்தை, சிறுபான்மையினரை, கிறித்தவர்களை பலி கொடுப்பதற்கு தயாராகிவிட்ட யாராக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் வெகு சீக்கிரத்திலே பிடிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம்.
அவர்களுக்கான சரியான பாடத்தை தர வேண்டும் என்று நாம் இந்த மஸ்ஜிதிலே இருந்து கரமேந்தி அல்லாஹ்விடத்திலே நாம் வேண்டுகிறோம். ஏன்னா எதிர்வரக்கூடிய 26 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் இதுவரை இல்லாத ஒரு வித்தியாசமான தேர்தலாக அமையும் என்பது எல்லாருக்கும் தெரியும். புதிய புதிய நபர்கள் எல்லாம் உள்ளே வந்து நுழைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைகள் எல்லாம் என்ன என்பது தேர்தல் நெருங்கும் போது நமக்கு தெரிய வரும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். இந்த தேர்தலை மாத்திரம் வைத்து நாம் பேசவில்லை. இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் முஸ்லிம்களுக்காக எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், நீங்க தயாரா இருங்கிறான். அந்த தயார் நிலை நம்மிடம் இருக்கிறதா? ஒவ்வொரு ஊரிலும் முஸ்லிம்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம ஊர்ல முஸ்லிம்கள் அடர்த்தியா இருக்கிறோம். எத்தனை ஊர்களிலே மிக 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 மைனாரிட்டியாக அந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஒரு கிராமம் இருக்கும், 20 தெரு இருக்குன்னு வைங்க, 2 தெரு முஸ்லிம்கள் இருப்பார்கள், 1.5 தெருவிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நான் அந்த கிராமங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அவர்களுடைய நிலை எல்லாம் என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள். யாரும் எதையும் செய்யலாம் என்பது போன்ற இந்த ஒன்றிய அரசு முஸ்லிம்களை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்பதை அறிவிக்காத சட்டமாக இந்த அதிகாரிகளுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம பார்க்கிறோம். இன்னைக்கு திருமண சட்டம் நீங்க எடுத்துக்கங்க. திருமண சட்டம் இருக்கிறது இல்லையா? திருமண சட்டமாக இருந்தாலும், தலாக்குடைய சட்டமாக இருந்தாலும், பாக பிரிவினையாக இருந்தாலும், இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய லா தான். ஆனா கோர்ட்ல போனா அது நடக்குதா? மக்கள் மன்றிலே அது செயல்படுகிறதா? இல்லை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இப்போ ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதாக இருந்தாலும் கூட மக்களுக்கு பெரிய சிரமம் ஏற்படுகிறது. கடந்த காலங்களிலே பள்ளியில் இருந்து தரப்படக்கூடிய முத்திரையிடப்பட்டு பள்ளியினுடைய முழுமையான அட்ரஸ் வைத்து தரப்படக்கூடிய அந்த என்ஓசி போன்ற தடையில்லா சான்றிதழ்களை அங்கீகரித்துக் கொண்டிருந்த அரசு அலுவலகங்கள் அதை மறுக்கிறது. இப்போது முடியாது, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்குது. ஆனால் அந்த சட்டம் இன்னைக்கு அந்த அமெண்ட்மெண்ட் இல்லை, அந்த சட்டம் வரல. ஆனால் வராமலேயே சட்டமாக ஆக்கப்பட்டு விட்டது. அதுக்கு நாமும் ஒரு காரணம் தான். இன்னைக்கு நாம கல்யாணம் ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன்ல பதிவு செய்யறோமா இல்லையா? அப்படி பதிவு செய்யறதுங்கிற கட்டாயமா முஸ்லிம்களுக்கு அந்த சட்டம் இல்லை. ஆனா நாம போய் என்ன செஞ்சோம்? சிக்கணும். அவன் வலைய விரிச்சான், அதுல சில துகள்களை, தேங்காய் துகள்களை போட்டான், அதுல போய் நாம் சிக்கி இருக்கிறோம். இப்படி நெருக்கடியான நீதிமன்றங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் நெருக்கடியான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். எனவே எதிர்காலத்திலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அரசியலில் சரியான ஒரு நிலைக்கு நாம வரணும். ஆளுமை மிக்க அரசியலாக வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத் போறாங்க. போகும்போது என்ன சொன்னாங்க? எனக்கு சரியான அரசியல் ஆளுமையை நீ தர வேண்டும் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்தில், சுல்தானி முபீன், பகிரங்கமான வலிமையான அரசாட்சியை தா என்று கேட்கிறாங்க. என்னை தாயிஃபுக்கு போக சொன்னா நான் போனேன். என்னுடைய மக்கள் ஆப்பிரிக்காவிற்கு, அபிசீனியாவிற்கு போனாங்க. அங்கெல்லாம் எங்களுக்கு ஆளுமை ஏற்படுத்த முடியல. சிரமத்திலும் சங்கடத்திலும் நாங்கள் இருக்கிறோம். இன்னொரு பயணத்தை நான் மேற்கொள்வதாக இருந்தால் அந்த பயணத்தின் வாயிலாக எனக்கு அரசியல் ஆளுமையை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டுறாங்க. குர்ஆன் அதை பேசுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆளுமையோடு நாம் இருக்கணும். அரசியலிலே செல்வாக்கு மிக்க இவர் சொன்னால் நடக்கும் என்ற நிலைக்கு வரணும். நான் உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்கிறேன், பல தடவை நம்ம கேட்டுட்டோம். இங்கே காயித மில்லத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களினுடைய விழா நடந்தது இந்த தெருவில், பெரிய பள்ளி, பழைய பள்ளியா இருக்கும், அதுக்கு முன்னால் நடந்தது. அந்த சமயத்திலேயே நாம் பேசினோம், உங்களுடைய பிள்ளைகளை அதிகார வர்க்கத்திற்கு நீங்கள் கொண்டு வாருங்கள் என்றோம்.
நீங்க எத்தனை பிள்ளைகளை நீங்க டாக்டர் ஆகிட்டு இருக்க போறீங்க? எத்தனை பிள்ளைகளை நீங்கள் இன்ஜினியர்களாக ஆக்கப் போகிறீர்கள்? கம்ப்யூட்டர் விற்பனர்களாக ஆக்கப் போகிறீர்கள்? இப்படியே காலம் தொடர்ந்துகிட்டு இருந்தால் இனி எதிர்காலத்தினுடைய நிலைகள் என்ன? ஒரு காவல்துறையிலே நம்ம பிள்ளைகள் இருக்கிறார்களா? அல்லது ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாக மாவட்ட கலெக்டர்களாக இருக்கிறார்களா? துணை கலெக்டர்களாக இருக்கிறார்களா? சப் ரிஜிஸ்டர்களாக இருக்கிறார்களா? தாலுகா ஆபீசர்களாக இருக்கிறார்களா? என்ன இருக்கிறாங்க? இன்னைக்கு ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதற்கு முடிவை யாரிடத்திலே அரசு கேட்கிறது? கலெக்டர் இடத்திலே கேட்கிறது. கலெக்டர் யாரிடத்திலே கேட்கிறார்? தாலுகா ஆபீசனுடைய தலைவரிடத்திலே கேட்கிறாரா இல்லையா? அந்த துறையில் கூட நாம இல்லையே. எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம். ஏன் நம் பிள்ளைகளை அந்த துறைக்கு கொண்டு வரக்கூடாது? அதற்கான ஒரு முயற்சியிலே நாம் இறங்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, எனவே அதிகார பலம், அரசியல் பலம், பண பலம், இந்த மூன்றை கொண்டும் தான் பல விஷயங்களை இந்த மண்ணிலே சாதிக்க முடியும். 11 ஆண்டு கால இந்த ஆர்எஸ்எஸ் ஒன்றிய அரசினுடைய ஆட்சியிலே ஏற்பட்ட கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. வல்லமை மிக்க செயல் திட்டங்கள் ஏதாவது இந்த அரசு அறிவித்திருக்கிறதா? பொருளாதாரத்திலே இது மிஞ்சி நிற்கிறதா, விஞ்சி நிற்கிறதா, அல்லது தாழாமலாவது இருக்கிறதா? விலைவாசிகளை இதை கட்டுப்படுத்த முடிகிறதா? பக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லரசாக இருக்கக்கூடிய சைனா நம் நாட்டிலே பல 100 கிலோமீட்டர்கள் ஊடுருவி இருக்கிறார். அதை தடுக்க முடிந்ததா? ஒரு கோழை அரசாக இருந்து கொண்டு முஸ்லிம்களை நசுக்குவதே நம்முடைய குறிக்கோள் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து நம்முடைய பிரதமர் பக்கத்து நாடாகிய சீனாவினுடைய பெயரை கூட உச்சரிக்க பயப்படுறார். என்ன சொல்வது இது? பல 100 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கிறான் நாட்டுக்குள்ள. அவனை துரத்துறதுக்கு வழி இல்லை. இங்கே காலகாலமாக இந்த மண்ணிலேயே பிறந்து வாழ்ந்து அவனுடைய மூதாதையர் என்று இந்த மண்ணினுடைய மைந்தர்களை மண்ணாங்கட்டியாக ஆக்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசு ஈடுபட்டு இருக்கிறது என்றால் இது துடைக்கப்பட வேண்டிய அரசா இல்லையா? அகற்றப்பட வேண்டிய அரசா இல்லையா? அதற்காக நம்முடைய முயற்சிகள் என்ன இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். மதவாதமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல். சிக்கந்தர் மலையில பிரச்சனை ஏற்படுத்தினா அங்க பிரச்சனை, தர்கால பிரச்சனை, பள்ளிவாசல் பிரச்சனை, ஒரு பள்ளிவாசல் கட்டுறது அங்க பிரச்சனை. இதோடு மாத்திரம் அல்லாமல் இன்னைக்கு பீகாரிலே தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே அங்க எப்படி இருக்குது நீங்க பாருங்க. அங்க போய் ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுற பேச்சா? இந்த மண்ணிலே எத்தனை பீகாரிகள் இங்க இருக்கிறாங்க? வடநாட்டு மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க? தமிழகத்திலே பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று பச்சை பொய்யை, அப்படியே துன்புறுத்தப்பட்டு இருந்தாலும் பேசக்கூடாத ஒரு பிரதமர் பேசினாரா இல்லையா? நிருபர்களை சந்திப்பதற்கு அஞ்சக்கூடிய ஒரு பிரதமர் உலகத்தில் எங்கேயா இருக்காங்களா? ரிப்போர்ட்டர்ஸ் கண்டாலே களி நடுங்குது, கை கால்கள் நடுங்குது, பேச முடியாது. பேப்பர் இல்லாமல் பேச முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் 2 மாநிலங்களுக்கு இடையே சண்டையை மூட்டிவிடக்கூடிய கேவலம் ஒரு தேர்தல் ஓட்டுக்காக வேண்டி எவ்வளவு அசிங்கமான விஷயங்களை பேசுகிறார். இதுக்கு யாரெல்லாம் சப்ப கொட்டுறாங்களோ அல்லது வாய் மூடி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், அதுவல்லாஹி வ அதுவக்கும் ஆகரீன மின் தூனிஹிம். அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் கட்டுறாங்களோ, சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய எதிரி, மோமின்களுடைய எதிரி தான். ஆனா வாய் மூடி இருக்கிறான் பாரு, பதில் சொல்லாம. அவன்லாம் யாரு? அவங்களுக்கு துணை போகக்கூடியவன். அவங்கள உங்களுக்கு தெரியாது, நான் எனக்கு தெரியுங்கிறான். லா தஅலமூனஹும் அல்லாஹு யஅலமுஹும். அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இப்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வடநாட்டில் இருந்து எத்தனை மக்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. நான் ஒரு பேட்டியை பார்த்தேன். ஒரு பொம்பளை பிள்ளை அவங்கள்ட்ட பேட்டி கேட்குறாங்க. அந்த ஹிந்தி கலந்த அந்த தமிழ் அந்த பிள்ளை பேசுது, தமிழில் தான் அதை பேசுது.
நீ என்ன படிக்கிறா, நீ எங்கேருந்து வந்த? நான் பீகார்லேருந்து வந்தேன், இங்கே படிக்கிறேன். ஏன் இங்கே வந்து படிக்கிறீங்க? இந்த எஜுகேஷன் எங்கள் மாநிலத்தில் இல்லை என்கிறது. கேட்டா குஜராத்தும் பீகாரும் மாடல் மாநிலமா? எதுக்கு மாடலு? முன்மாதிரி மாநிலம். கல்வி அறிவு இல்லாமல் அடிமைத்தனத்தான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு மாநிலமாகத்தான் அந்த மாநிலம் இருக்கிறது. கல்வித்துறையிலே ஓங்கி இருக்கிறது. அந்த புள்ள சொல்லுது, இந்த கல்வி அங்க கிடைக்காது. நீங்க நல்லா இருக்கிறீங்களா, சிறப்பா இருக்கிறீங்களா, அது சொல்லுது. இங்கே இந்த கல்வி எனக்கு அங்கே கிடைக்காது. நான் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறேன், இந்த பாதுகாப்பை என்னால் அங்கே உணர முடியாதுங்குது. பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலே பாதுகாப்பாகவும் ஆரோக்கியத்தோடும் வலிமையோடும் நல்ல செல்வாக்கோடும் செல்வ செழிப்போடு இன்னைக்கு வாழ்றாங்க. அங்க கிடைக்காத கூலி இங்கே கிடைக்கிறது என்பதற்காகத்தானே லட்சக்கணக்கான பீகாரிகளும் குஜராத்திகளும் இந்த மண்ணிலே வந்திருக்கிறாங்க. யார் விரட்டி விட்டா அவங்கள? யார் துன்புறுத்தினா? ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கிறதா? இங்கிருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் அங்க பீகார்ல இருப்பாங்களா இல்லையா? வியாபாரத்துக்கு தொழிலுக்கு போனவங்க தமிழகத்திலிருந்து ஏதாவது போயிருப்பாங்களா? அவங்களுடைய நிலைகள் என்ன? எவ்வளவு கேவலமான அரசியலை நம்முடைய பிரதமர் செய்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். அருமையான பெருமக்களே, ஒரு ஆபத்தான இக்கட்டான நிலையிலே இந்த அரசு நம்மளை கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஆனால் வாழ்வது ஒரு முறைதான் இந்த மண்ணிலே. நாம் மரணிக்கத்தான் போகிறோம். அந்த மரணம் என்பது இந்த தீனுக்காக, இஸ்லாமியத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக இருக்கட்டும். அப்படிப்பட்ட கோழைகள் அல்ல நாம். நம்முடைய மூதாதைகளுடைய வரலாறு நமக்கு தெரியாதா? எத்தகைய போராட்டங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியாதா? எவ்வளவு இப்போது நான் சொன்ன அந்த தலைப்புக்கு கூட நான் வரல. எஸ்ஐஆர் என்ற ஒரு சதி திட்டத்தை, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தத்தை அது கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் நிறைய எல்லா வாட்ஸ்அப்லையும் பேசிட்டு இருக்கப்படுகிறது. எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. மொத்தத்தில் ஒரு ஃபார்மை தர்றான், அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இப்ப நாம் கேட்டுக்கொள்வது என்னன்னா, அதற்கான நிறைய விரிவாக்கங்கள், விரிவுரைகள், குறிப்புகளை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன். கடந்த காலத்திலே எந்த அளவிற்கு நம்முடைய தமிழகத்திலே ஓட்டுகள் குறைந்து கொண்டு வருகிறது என்பதை எல்லாம் பாருங்க. 2004 பார்லிமெண்ட்ல உதாரணத்துக்கு 4,72,52,277 ஓட்டுகள் இருந்தது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை. ஆனால் 2 வருஷம் கழித்து சட்டமன்ற தேர்தலிலே 4,66,352 ஓட்டுகளாக அது குறைந்து விட்டது. கிட்டத்தட்ட 6,48,925, கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ஓட்டு காணா போச்சு. எங்க போச்சு? அது மூத்தாகி இருப்பாங்க. சரி, எவ்வளவு பேர் மூத்தாகிட்டான் 2 வருஷத்துல? 6 லட்சம் பேரா? அப்ப புதுசா வந்திருப்பான அவன் என்னாச்சு? நாள் செல்ல செல்ல ஓட்டினுடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டுமா இல்லையா? 2009 ஓட்டினுடைய நிலை என்னன்னா, அதிலிருந்து ஒரு 49 லட்சம், கிட்ட 49,82,892 ஓட்டை காணோம். இது இந்த அரசு மட்டுமல்ல, முந்தைய அரசு, ஒன்றிய அரசு இருக்கும் போதும் இது நடக்கிறது. நாம் கண் குத்தி பாம்பாக பார்க்க வேண்டியிருக்கு. இதைத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் ஆனவர்களாங்கிறத கவனிக்கணும். இது இந்த அரசு வருவதற்கு முன்பாகவே இந்த திட்டங்கள், இந்த எண்ணிக்கைகள் தமிழகத்திலே குறைந்து கொண்டே வருகிறது. இப்ப பாருங்க, ஏறக்குறைய 1.5 கோடி வடநாட்டு மக்கள் இங்க இருக்கிறாங்க. ஓட்டு போடக்கூடிய 1.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பின்படி கொஞ்சம் கூடுதலா குறையா இருக்கலாம். 1.5 கோடி நீங்க வச்சுக்கோங்க. நாம எத்தனை இருக்கிறோம்? தமிழர்கள், முஸ்லிம்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், நாஸ்திகர்களாக இருக்கட்டும், எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம ஓட்டினுடைய எண்ணிக்கை என்ன? 4 கோடி வச்சுக்கோங்க. எல்லாரும் உதாரணத்துக்கு 4 கோடி. அவங்க 1.5 கோடி தான் இருக்கிறாங்க. நம்ம 4 கோடி இருக்க பார்க்க முடியுமா? அந்த 1.5 கோடியும் ஒரே சின்னத்திற்கு தான் வாக்களிப்பார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம தீர்மானிக்கிற அரசை கொண்டு வர முடியுமா? அல்லது அந்நிய மாநிலத்திலிருந்து வந்து இந்த மண்ணிலே குடியேறி இருக்கிறார்களே,
அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய அரசை கொண்டு வர முடியுமா இன்றைய நிலையில்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு சூழல் உருவாகுது. அப்படி நடக்குமான்னு சொல்லல, ஆனால் அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகிறது என்ற அச்சம் நமக்கு உண்டு. 1.5 கோடி பேரும் ஒரே சின்னத்துக்கு போட்டுக்கணும் வச்சுக்கோங்க. நம்ம 4 கோடி பேர் இருக்கிறோம் மற்ற தமிழர்கள். ஒருத்தன் என்ன செய்வான், ஒரு சின்னத்துக்கு போடுவான், அவன் இன்னொரு சின்னத்துக்கு போடுவான். ஆளுக்கு துண்டு 10 கட்சிகள் ஆரம்பிச்சாலும் 10 பேர் அவனுக்கு பின்னால் இருப்பான். முஸ்லீம்கள் நம்ம எல்லா கட்சியிலும் இருக்கிறோமா இல்லையா? எதுல இல்ல? ஒரு தலைமைக்கு கீழே நம்ம இருக்கிறோமா? கேட்டா 1008 பேஜ். சரி, ஒரு முஸ்லீம்கள் பேர்ல இருக்கக்கூடிய கட்சிகளாவது ஒரு கட்சியா இருக்கிறதா? இதெல்லாம் யாரு சொல்லுவது? அவனுக்கு அந்த தலைவனுக்கு அவனுக்கு சண்டை, அவன் தனியா ஒன்று ஆரம்பிக்கிறான். இவனுக்கு சண்டை, இவன் தனியா ஒன்று ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போகுது. எவ்வளவு அசிங்கம் இது! இவன் ஒரு கட்சியோட கூட்டு போய் சேர்றான், அவன் ஒரு கட்சியோட கூட்டு சேர்றான். எப்படி இந்த முஸ்லிம்களுடைய ஓட்டுகள் சிலைகிறது என்பதை பாருங்கள். இப்ப மொத்தத்திலே தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய நாம் ஒன்றுபட்டு ஒரு கட்சிக்கு போடுவோமா? இல்ல. தமிழகத்தில் இத்தனை கட்சிகள் இருக்கிறோம், அத்தனை கட்சிகளுக்கு ஆள் இருக்குது, ஓட்டு பிரிஞ்சிடும். ஆனா அவங்க அப்படியே இருக்கிறாங்க, ஒரே சின்னத்தில் பதிவு செஞ்சிருவாங்க. நமக்கு தான் 1008 சத்தம். 12 ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை கொண்டு வரணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். 2004க்கு முன்னால பிறந்திருந்தா இப்படி, 2004 டிசம்பர் 2க்கு பிறகு பிறந்திருந்தால் இப்படி, நிறைய விளக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த வெளியிலிருந்து இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? ஆதார் அட்டை இருக்கு பாருங்க, ஆதார் அட்டை. அது ஆவணத்தில் கட்டுப்படாது. இது எவ்வளவு அசிங்கமா இருக்கு! அந்த ஆதார் அட்டையிலேயே இது சாதாரண மனிதனுக்குரிய அதிகாரம் எழுதி வச்சிருக்கிறான். இப்படி எழுதி வைத்துக் கொண்டு அந்த ஆதார் அட்டைக்கு வேற இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கப்படுது. இதெல்லாம் RSS 100 கால சதி திட்டத்தில் உள்ளது. 100 வருஷ கால திட்டம் அது. அவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்றால் இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. எனவே இங்கே நம்முடைய RSS ஆட்சியை தெளிவாக கொண்டு வந்து விட வேண்டும். அதற்காக எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, எந்த மாநிலம் கெட்டு குட்டிச்சோரா போனாலும் பரவாயில்லைங்கிற நிலையில எவ்வளவு கேவலமான அரசியல்களை இந்த பிரதமரே பேசுகிறார் என்பதை நீங்க பாருங்கள். அவருடைய தகுதிக்கு பேசலாமா? தெருவில் போற ஒருத்தனா உன்னை ஆதரித்தாலும் ஆதரிக்காலும் எங்களுக்கு நீர்தான பிரதமர், பேச முடியுமா? பேசலாமா? சமூகங்களுக்கு இடையிலே சண்டையை மூட்டலாமா? எவ்வளவு கீழ்த்தரமான இழிவான அரசியல்! இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். சரி, இது எப்படியும் போகட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப SIR என்ற ஒரு நிலையை நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இது எப்படி கொடுக்கணும், கொள்ளணும், என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் நிறைய வாட்ஸ்அப் தளங்களை மக்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இது அப்படியே உங்களுக்கு சொல்லி நீங்க மண்டையில் பதிவு செய்ய முடியும்னு சொல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நான் நம்முடைய ஊர்ல மஹல்லா, எந்த மஹல்லாவை எடுத்துக்கொண்டாலும் அங்க ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு சங்கம் இருக்கும், இருக்கா இல்லையா? எல்லா மஹல்லாக்களிலும் சங்கங்கள் இருக்கிறது, இளைஞர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் மீது கடமை வாஜிபு. அது ஷரியத்தினுடைய பார்வையில் வாஜிபான ஒரு விஷயம். என்னன்னா, குறிப்பிட்ட சில இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்கள் பகுதிக்கு அந்த அதிகாரிகள் வீடு வீடா வரேன்னு சொல்றாங்கல்ல. 3 நாள் ஆச்சு, நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் இந்த ஒரு மாசம் 3 தடவை அதிகாரிகள் வீட்டுக்கு வருவாங்களாம். ஃபார்மை தருவாங்க, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், உடனே கொடுக்காட்டாலும் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு ஒப்படைக்க வேண்டிய இடத்துல அந்த ஃபார்மை ஒப்படைக்கணும். அதை எப்படி ஒப்படைக்கணும், எப்படி ஃபில்அப் பண்ணணும், ஊர்ல அந்த சம்பந்தப்பட்ட ஆள் ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருக்கிறார், சென்னையில் இருக்கிறாரு, அது வெளிநாட்டில் இருக்கிறாரு என்று இருந்தால் அவரை எப்படி பதிவு செய்கிறது என்பது பற்றிய அறிவோடு, அந்த தெளிவோடு சில இளைஞர்கள் தயாராக வேண்டும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சமுதாயத்தினுடைய நலனை காக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் உங்கள் கையில் தந்திருக்கிறான். இளைஞர்களை தான் சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை முதல்ல யாரை தேர்வு செஞ்சாங்க? இளைஞர்களை தான் தேர்வு செஞ்சாங்க. நீங்க பாருங்க, 40 வயதுக்கு உட்பட்டவர்களை தான் தேர்வு செய்தார்கள். அத்தகைய வரலாறு நம்முடைய வரலாறு. எனவே ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் இருக்கக்கூடிய சங்கமோ அல்லது அமைப்போ, ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க கூடுறது கடமை. நீங்க ஏதோ எத்தனையோ நிகழ்ச்சிகள் இங்க நடத்துறீங்க, சந்தோஷம். இது கண்டிப்பாக வாஜிப். அந்த நிகழ்ச்சி இங்க நடத்தலைன்னா ஏன் நடத்தலைன்னு கேட்க மாட்டான், இதை கேட்பான். எனவே இது சம்பந்தமான சில லாயர்கள் உங்க கையில வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல லாயர் படிச்சவங்க இருக்கிறாங்க, 1 2 தான், அதெல்லாம் நிறைய படிக்கணும்.
அந்த துறைக்கு வரணும், நீதிமன்றங்களுக்கு வரணும். நம்மளாம் அதை பத்தி சிந்திக்கிறது இல்லை, நம்முடைய சமூகம் அதை நினைச்சு பார்க்கறது இல்லை. நீதிமன்றங்களாக இருக்கிறதா? 65 லட்சம் பேரினுடைய வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை பீகாரில் இழந்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசியலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஓட் ஷோ நடத்துகிறார். நடத்தி மக்கள் மன்றில் இப்படி ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு, திருட்டுத்தனம் நடந்திருக்கிறது என்று பேசுகிறார். அப்ப நிருபர்கள் கேட்கிறாங்க, ஏன் நீதிமன்றங்கள் போகலாமே, நீதிமன்றங்கள் எத்தகைய நீதியை தருதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் அப்படி கேட்கிறாரு. நீதிமன்றங்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். எப்படி ஒரு முறை நான் ஒரு விகடமாக தமாஷாக ஒருவர் சொன்னது, எப்படி மைசூர் பாகுக்குள்ள மைசூர் இல்லையோ அதுபோல நீதிமன்றங்களிலே நீதி இல்லை. நீ மைசூர் பாகு இருக்குன்னா அதுக்குள்ள போய் மைசூரை தேடுவீங்களா? அதே மாதிரி நீதிமன்றங்களுக்குள்ள நீதி இல்லை என்று ஒருவர் சொன்னார். எவ்வளவு வேதனையான ஒரு சாதாரண பிரஜை, இந்த மண்ணிலே வாழக்கூடிய பிரஜையினுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் இல்லையா? எத்தனை கஷ்டங்களை அந்த குஜராத்திலே பெண்களும் ஆண்களும் சந்தித்தார்கள். அதற்கான ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. கேட்ட கண்ணீர் ரத்தமாக வடியும். அந்த டாக்குமெண்ட்ரியை தயாரித்தவர் ஒரு முஸ்லீம் அல்ல, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் பேசுகிறார். குஜராத்திலே நடந்த அந்த கலவரத்தினுடைய நிலை என்ன நடந்தது என்பதை பேசுகிறார், துல்லியமாக குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே உங்க பகுதியில் இருக்கக்கூடிய சங்கங்கள், அங்கே இருக்கக்கூடியவர்களை, அந்த அங்கத்தினர்களை அணுகி அவர்கள் தயாராகி அந்த அதிகாரிகள் வரும்போது அந்த அதிகாரிகளோடு வீடுகளுக்கு நீங்களும் வாங்க, நீங்களும் செல்லுங்கள். இதை கூட நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் மூமின்கள் என்று சொல்ல முடியுமா? முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியுமா? வாளெடுத்து போராட சொல்லவில்லை, வேலெடுத்து போராட சொல்லவில்லை, ஆயுதங்களை தூக்க சொல்லவில்லை. நீங்கள் அதிகார வர்க்கத்திற்கு வாருங்கள் என்கிறோம். நீதிமன்றங்களில் உங்களுடைய கால்களை பதிய செய்யுங்கள் என்கிறோம். பொருளாதார துறையிலே உச்ச நிலைக்கு வாருங்கள் என்கிறோம். அப்படி வந்ததோடு மாத்திரமல்லாமல் இந்த சமூகத்திற்காக உங்களுடைய பொருள்களை நீங்கள் செலவழியுங்கள் என்கிறோம். ஒரு மனிதனிடத்திலேயே செல்வம் குமிந்து குமிந்து கிடக்கிறதை மார்க்க விரும்பல, நீ பகிர்ந்து கொடுங்கிறது. அப்படி பகிர்ந்து கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நம்முடைய செல்வந்தர்கள், நான் யாரையும் வருத்தப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நீங்கள் ஆகிரத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும், உங்களுக்கு மகத்தான மாளிகை சொர்க்கத்திலே தர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த சமுதாயத்தினுடைய நலன் கருதி நான் பேசுகிறேன். இப்படி பேசுவதால் வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்ன என்பதும் எனக்கு தெரியும். அதை பற்றி நாம் கிஞ்சிட்டும் சிந்திக்க போவதில்லை. அதற்கு அந்த பொறுப்பை எல்லாம் ரப்பிடத்திலே நாம் ஒப்படைக்கிறோம். அருமையான பெருமக்களே, எனவே ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த அதிகாரிகள் வரும் பொழுது அவர்களோடு நம் பிள்ளைகள் வர வேண்டும், நம் இளைஞர்கள் வரணும். ஏன்னா எத்தனையோ வீடுகள் ஆண்கள் இல்லை இருக்காங்களா? வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஆம்பளை இல்லை இல்ல. எத்தனை வீடுகள் ஆண்கள் இல்லாம இருக்கிறாங்க. இது நமக்கு இல்லை, எல்லா இடங்களிலும் இருக்கு. எல்லா மதத்தை சார்ந்த விடுதலை இருக்குது. இப்ப நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? ஆண்கள்லாம் என்ன வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க, பிசினஸ்ல இருப்பாங்க. அப்ப அவர்களுடைய பெயரை எப்படி பதிவு செய்வது என்பதை எல்லாம் பெண்களுக்கு பொதுவாக இதை பற்றி உண்டான விழிப்புணர்வுகள் ஆண்களுக்கே இல்லை, பெண்களுக்கு எங்க இருக்க போகுது? எனவே இதை உங்களுடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். நான் இன்றைய உரையில் கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டே நான் பொறுப்பு தேடிக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு வலிக்கிறது சகோதரர்களே. இதற்கு பிறகும் நான் இப்போது இப்படி இருந்து கொண்டிருக்க முடியாது. என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க தயாராகிறீங்களா இல்லையா அல்லாஹ் கேட்கிறான். தயாராகுவோம் என்று அல்லாஹ்வுக்கு நாம் பதிலளிப்போம். அருமையான பெருமக்களே, இந்த மண்ணை சாந்தமிகு மண்ணாக மாற்ற வேண்டும், ஜனநாயகம் நிறைந்த மண்ணாக மாற்ற வேண்டும், நல்ல அறிவாளிகளும் நல்ல அதிகாரிகளும் நிறைந்த மண்ணாக இதை மாற்ற வேண்டும். அதற்கு இன்றைய ஒன்றிய அரசை அந்த அரசில் இருந்து பதவியிலிருந்து கீழே இறக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லா நிலையிலும் நாம் அத்துணை பேரும் ஒன்றுபடுவோமாக. 1000 கருத்து வேறுபாடுகள் எனக்கு உங்களுக்கு இருக்கலாம், ஆனா அதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் முஸ்லிம்களாக அவன் பார்க்கிறான். இதை நீங்கள் உயர்ந்த சிந்தனையோடு விரிந்த சிந்தனையோடு பாருங்கள். குறுகிய சிந்தனைகளை நீங்கள் உங்களை சுழட்டி கொண்டு இருக்காதீர்கள் என்பதை திரும்பவும் கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை அல்லாஹ் ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய
இந்த சமூகத்திற்கு, முஸ்லீம்களுக்கு, இஸ்லாத்திற்கு அல்லாஹ் உதவி புரிவானாக. அவனுடைய உதவி என்பது ஆச்சரியமானது, அற்புதமானது, அளவிட முடியாதது, வலிவானது. எனவே அத்தகைய உதவியை அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு தந்தருள் பாலிப்பானாக. இந்த நாட்டை சமாதான பூங்காவாக அல்லாஹ் மாற்றி அருள்வாளிப்பானாக. ஜனநாயகம் தலை தோங்கக்கூடிய நாடாக இதை ஆளக்கூடிய அரசையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி மேனருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.